இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிவிகே கட்சி தலைவர் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு இந்த 2026 தேர்தல் காலகட்டம் அவரோட ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது பண்ணல அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இதுதான் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதக கட்டம். சரிங்களா? சரி, இப்ப இவர் என்ன லக்னம் என்ன ராசி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசி, கூடயே யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் இருக்காங்க. இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திசையும் சரி புத்தியும் சரி, அதாவது திசைநாதனும் புத்திநாதனும் கரெக்டான இடத்துல இருந்தா மட்டும்தான் அது வெற்றி தரும். ஏன் இவர் பார்க்காத ஜோதிகாரங்களா, இவர் பார்க்காத மந்திரவாதியா, இவர் பார்க்காத செயல்பாடுகளா, ஏன் இந்த அளவுக்கு இவருக்கு அரசியலுக்குள்ள ஒரு ஆர்வம் வர்றதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்துல இருக்கு. இப்ப விஜய் அவர்களுக்கு பாருங்க, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது சுக்கிர தசை. புத்தி என்னங்க? குரு. இதுல சுக்கிரங்கிறவன் இவருக்கு யோகி. சுக்கிரன் இவருக்கு நல்லது பண்ணக்கூடிய யோகி. புத்திநாதன் குரு இருக்காரு பாத்தீங்களா, அவரு நல்லதே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவரு. எப்படிங்க? நல்லதே பண்ண மாட்டேங்கிற அவர் யோகி. அதுக்காக இவருக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் கெட்டு போகுமா அப்படின்னு பார்த்தா அது என்னைக்கும் கெட்டு போகாது. வணக்கம். நம்ம இப்ப மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிவிகே கட்சி தலைவர் விஜய் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு இந்த 2026 தேர்தல் காலகட்டம் அவரோட ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது பண்ணல அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம முதல்ல அரசியல் சம்பந்தப்பட்டது விஜய் எப்ப அரசியலுக்கு வந்தாரோ அந்த காலகட்டத்திலேயே ஒரு பதிவு கொடுத்திருந்தோம். அது பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் பாருங்க. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வீடியோல நம்ம அப்பவே சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம யாரையும் உயர்த்தி பேசுறது தாழ்த்தி பேசுறது அந்த மாதிரி எண்ணத்துல இந்த வீடியோ பண்ணல. இன்டர்நெட்ல ஒவ்வொரு தலைவர்களோட ஜாதகம் இருக்கு. அதுல எந்த ஜாதகம் சரியான ஜாதகம் சொல்லி தெரிஞ்சு அந்த ஜாதகத்துக்கு ப்ரிடிக்ஷன் பார்த்து சொல்றது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலம் எந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருப்பீங்க. சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? மற்றபடி அவரை நம்ம பர்சனலா ஒருத்தரை நம்ம தூக்கி விட்டு பேசுறதும் இறக்கி வச்சு பேசுறதும் அந்த மாதிரி கண்ணோட்டத்துல இது வரைக்கும் கிடையாது. நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கு அவரோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படிங்கறது ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தோம். ரெண்டாவது எடப்பாடி ஐயாவுக்கு சொல்லியிருந்தோம். மூணாவது சீமான் ஐயாவுக்கு சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம விஜய் சாருக்கு சொல்றோம். சரிங்களா? சரி, இதுதான் நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதக கட்டம். சரிங்களா? சரி, இப்ப இவர் என்ன லக்னம் என்ன ராசி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கடக லக்னம் கடக ராசி, கூடயே யார் இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல ராகு, கும்பத்துல குரு, ரிஷபத்துல சுக்கிரன் கேது, மிதுனத்துல சூரியன் சனி புதன். சரிங்களா? சரி, இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புல இப்ப இவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய திசையும் சரி புத்தியும் சரி, அதாவது திசைநாதனும் புத்திநாதனும் கரெக்டான இடத்துல இருந்தா மட்டும்தான் அது வெற்றி தரும். மோசமான இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வெற்றி பெற முடியாது. சரிங்களா? சரி, முதல்ல ஒரு ஜாதகத்துல நல்ல ஸ்தானங்கள்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. கேந்திரம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா உழைப்பால முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு. அப்ப கேந்திர ஸ்தானங்கிறது உழைச்சு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா கிடைக்கும். உழைப்பால உயர்வாங்க இவங்க உழைப்பால உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கேந்திரத்துல இருந்து திசை நடத்துறவங்களுக்கு தான் அந்த அமைப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரிகோணம்னு சொல்லி
அந்த திரிகோணங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும் வாப்பா வா இந்த உனக்கு தான் மந்திரி சீட்டு புடி, உன் பேர் வச்சுக்க, நீ தான் இந்த ஊருக்கு மந்திரி அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா கொடுப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திரிகோண சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் அது கிடைக்கும். சரி, இப்ப விஜய் அவர்களுக்கு இந்த 2026 4வது மாசம் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல அந்த டயத்துல விஜய்க்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குது அப்படின்னா பாருங்க, இவருக்கு திசை நடக்கக்கூடியது சுக்கிர திசை, புத்தி குரு. சரி, இப்ப இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துலதான் இருக்காரு. அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானங்கும் போது லாபம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கறது முடிவு பண்ண முடியும். ஏன்னா 12 ராசி கட்டத்துக்கும் 12 லக்னம் வரும், புரியுதுங்களா? ஆனா அந்த 12 லக்னமும் சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறதுக்குள்ளதான் அது கட்டுப்பட்டு இயங்கும். அப்ப இவர் சரலக்னமா இருக்காரு. இந்த சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் தான் பாதகாதிபதி. இப்ப உதாரணத்துக்கு யாராவது உங்களை பார்த்து ஏன்டா இந்த பாதகம் பண்ணிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப உங்களை பத்தி என்ன பாராட்டுறாங்கன்னு அர்த்தமா? நீங்க அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அதே மாதிரிதான் இப்ப இந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியா அவரு பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். நல்லா தெரிஞ்சுக்க, இந்த லக்னத்துக்கு 4 கூடையவன் சுகஸ்தானாதிபதியும் அவன் தான், அதே நேரத்துல லாபஸ்தானாதிபதியும் அவன் தான், பாதகாதிபதியும் அவன் தான். அப்ப எந்த அளவுக்கு நன்மைகள் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அதே அளவுக்கு சங்கடங்கள் பிரச்சனைகளையும் கொடுக்கதான் செய்வாரு. இங்க பாருங்க, பாதகாதிபதி தசை விஜய்க்கு நடந்தாலும் சரி, எனக்கு நடந்தாலும் சரி, உங்களுக்கு நடந்தாலும் சரி, யாருக்கு நடந்தாலும் சரி நல்லா கொடுப்பாரு. எப்படிங்க? சூப்பரா கொடுப்பாரு. கடைசியா கொடுத்து எல்லாத்தையும் பிடிங்கிருவாரு. இதுதான் எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா இங்க ஏன் இவர் பார்க்காத ஜோசிகாரங்களா, இவர் பார்க்காத மந்திரவாதியா, இவர் பார்க்காத செயல்பாடுகளா, ஏன் இந்த அளவுக்கு இவருக்கு அரசியலுக்குள்ள ஒரு ஆர்வம் வர்றதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்துல இருக்கு. அந்த ஒரு ரீசன் தான் நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் கிடைக்கும், என்னைக்கு இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. இப்ப பாருங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியத்தை இந்த வீடியோ பாக்குற நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஒரு கிரகம் ஒரு ராசிக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த ராசிக்குள்ள எந்த ராசிக்குள்ள இருந்தாலும் ஒரு 3 நட்சத்திரம் தான் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும், நின்ற நட்சத்திர நாதனுக்கு தகுந்த மாதிரியும் வேலை செய்யும், புரியுதுங்களா? இப்ப விஜய் அவர்களுக்கு பாருங்க, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது சுக்கிர தசை. புத்தி என்னங்க? குரு. இதுல சுக்கிரங்கிறவன் இவருக்கு யோகி. சுக்கிரன் இவருக்கு நல்லது பண்ணக்கூடிய யோகி. புத்திநாதன் குரு இருக்காரு பாத்தீங்களா, அவரு நல்லதே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவரு. எப்படிங்க? நல்லதே பண்ண மாட்டேங்கிற அவயோகி. அவயோகினா அந்த சொல்லும் போதே பாருங்க, நிறுத்தி நிதானமா சொல்லி பாருங்க. அவயோகி, இவன் யோகி, இவன் அவயோகி அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு மோசமானவர். அப்ப நல்லவனும் இந்த கையை பிடிச்சிருக்கிறான், கெட்டவனும் இந்த கையை பிடிச்சிருக்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்களா? இவன் இப்படி கூட்டிட்டு போறான், இப்படி கூட்டிட்டு போறான். இவர் கூட இருக்கிறவங்க ஆளுங்களாம் எப்படி இருக்காங்க, நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கு, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சரிங்களா? சரி, இப்ப முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. திசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்ப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. இந்த சுக்கிரன்ல இருந்து குரு எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடமா வருவாரு. அப்ப இவர் 1 இவர் 10 அப்படிங்கிறது கேந்திரம். தசைநாதனுக்கு புத்திநாதன் கேந்திரமா தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் கேந்திரம்னு சொன்ன என்ன, கேந்திரம்னா என்னன்னு சொல்லியிருந்தோங்க, உழைப்பால உயர்வாங்க, உழைச்சா முன்னுக்கு வரலாம். நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப இந்த பலன் எப்படின்னு பாருங்க, லக்னத்துக்கு 8ல இருக்காரு குரு.
எந்த ஒரு ஜாதகத்திலையும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாமே அபாயகரமான வளைவு. இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, பைக்ல வேகமா போறீங்க, கார்ல வேகமா போறீங்கன்னா ஒரு டேர்னிங் ஒன்று வருது, அபாயகரமான வளைவு. அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல நிறுத்தி நிதானமா கவனிச்சு போங்க அப்படிம்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இடங்கள் தான் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். சரிங்களா? அப்ப லக்னத்துக்கு 8 அப்படிங்கிற இடத்துல புத்திநாதன் இருக்கான் அப்படிங்கும் போது அங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, அது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள இருக்கு. சரி, இப்ப இவர் அரசியலுக்குள்ள வர்றதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படிங்கிறத இங்க பாருங்க. இந்த 12ஆம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சூரியன், சனி, புதன், இந்த 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இந்த 3 பேருமே யாரோட நட்சத்திர காலில் நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள முதல்ல என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாயோட மிருகசீரிசம், அதுக்கப்புறம் ராகுவோட திருவாதிரை, குருவோட புனர்பூசம். சரிங்களா? இந்த 3 கிரகமும் அந்த ராகுவோட நட்சத்திரத்திலேயே தான் இருக்காங்க. ராகுவோட நட்சத்திரத்திலேயே தான் இருக்காங்க. அந்த ராகு பாருங்க, வீடு கொடுத்தவன் சொந்த வீடு, அதாவது அந்த வீடு மிதுன வீடு கொடுத்தவன் சொந்த வீட்டுல இருக்கான். நட்சத்திர கால் கொடுத்தவன் உச்ச வீட்டுல இருக்கான். இந்த விருச்சிக வீடு ராகுக்கு பவர்ஃபுல் வீடு, உச்ச வீடு. அப்ப இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திடீர் ராஜயோகம் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்கேயும் பவர் ஆயிடுச்சு, இங்கேயும் பவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்திலேயே சந்திரன் செவ்வாயும். இப்ப செவ்வாய் தசை வந்தாதான் அது நீச்சபங்க ராஜயோகமா மாறும். ஆனா இங்க விபரீத ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த விபரீத ராஜ யோகம் எப்ப நல்லா வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு கேந்திரத்துல இருந்து ஒரு தசை நடந்தாலும் அதே சேம் டைம், அல்லது திரிகோணத்துல இருந்து ஒரு தசை நடந்துச்சுனாலும் நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? ஆனா இங்க பாதகாதிபதி நடத்தக்கூடிய தசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மேல கூட்டிட்டு வந்து டக்குன்னு கீழே இறக்குற மாதிரி, கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புங்கிறது வரும். பாருங்க, இந்த சுக்கிர தசைங்கிறது இந்த தேர்தல் மட்டும் இல்ல, அடுத்த தேர்தலை சந்திக்கும் போதும் இருக்கும். சரிங்களா? அதே சேம் டைம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி கேந்திரமா இருக்கு. சுக்கிர திசையில குரு புத்திங்கிறது கேந்திரமா இருக்கு. ஆனாலும் கஷ்டம் அப்படிங்கிறது அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு படம், ஒரு உதாரணம் சொல்றேன். வாராய் நீ வாராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேல கூட்டிட்டு போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நல்ல பாட்டு பாடி சந்தோஷமா ஆனந்தமா ஹாப்பியா வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட கொடுத்து அதை இதையும் சொல்லி மலை மேல கூட்டிட்டு போறதுங்கிறது ஆனந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். இதுதான் நான், அதாவது உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லி சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த தேர்தல் அப்படிங்கிறது இவருக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கிற மாதிரி அமைப்புல கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு, நீச்ச பங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற இருக்கிற ஜாதகம் தான் இது. அப்ப கரெக்டா செயல்பட்டா, சரியா செயல்பட்டா கண்டிப்பா அதுக்கு உண்டான நல்ல பலனையும் அனுபவிப்பாங்க. அதுக்கு தசைநாத வழிவிடணும், புத்திநாத வழிவிடணும். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திசையாகட்டும் புத்தி ஆகட்டும் அந்த அளவுக்கு 100% நன்மை கொடுக்குற அளவுக்கு இல்ல. 50% நன்மை, 50% சரியில்லை அப்படிங்கிற அமைப்புலதான் இருக்கு. இவங்க எப்படி இருக்கணுங்க, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்கள எப்படி இருக்கணும், கரெக்டா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் போகணும். இங்க இன்னொன்னு பாருங்க, இந்த ராகு நின்ற நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதன். எப்படிங்க? ராகு நின்ற நட்சத்திரம் புதன். இந்த விருச்சிக வீட்டுல விசாகம், அனுசம், கேட்ட, இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? இந்த கேட்ட நட்சத்திரம் புதனோடது. இங்க புதன் யாரோடதுல இருக்கான்? ராகுவோடதுல. அப்ப 2 பேரும் நட்சத்திரத்துக்கு பரிவர்த்தனையாவும் ஆச்சு. சரிங்களா? இதுல இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, உச்சம் பெற்ற ராகு, இங்க ஆட்சி பெற்ற புதன், இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொன்னாலும் இங்க நட்சத்திர கால் கொடுத்தவன் இவனுக்கு 8லயும், இங்க நட்சத்திர கால் கொடுத்தவன் இவனுக்கு 6லயும் இருக்கிறது இது ஒரு மைனஸ். சரிங்களா? மேலோட்டமா பார்த்தா இது சூப்பரு, நல்ல ஜாதகம், அருமையான ஜாதகம், ஆஹா ஓஹோன்னு சொல்லி
நல்லா தூக்கி விட்டு பண்றதுக்கு இப்ப எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பிரச்சனைகளோட நிக்கக்கூடிய காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? இது எந்த அளவுக்கு ஆழம் தெரியாம காலை விட்டுட்டு மாட்டிட்டு முழிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த 2026 தேர்தல் களம் இவருக்கு எந்த அளவுக்கு இவருக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நல்லது பண்ற மாதிரி நல்லது செஞ்சு கெடுதல் கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. சரிங்களா? அதுக்காக இவருக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் கெட்டு போகுமா அப்படின்னு பார்த்தா அது என்னைக்கும் கெட்டு போகாது. சரிங்களா? இவருக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எப்பவும் வச்சுப்பாரு. ஏன்னா லக்னாதிபதி ஆட்சி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, லக்னாதிபதி ஆட்சி. அதே நேரத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு லக்னத்துக்கும் பார்க்கல, ராசிக்கும் பார்க்கல. அதாவது இவர் ஜனனகால குரு. சரிங்களா? இப்ப இன்னொன்னு பாருங்க, இவருக்கு கரெக்டா செயல்பட்டா நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னொரு விதத்துல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குரு இந்த மிதுன வீட்டுலதான் இருக்காரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு, அதாவது இந்த 5வது மாசம் கடைசியில திருக்கணித பிரகாரம் பார்த்தோம்னா 6வது மாசத்துல ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆவாங்க. வாக்கிய பிரகாரம் பார்த்தோம்னா 5வது மாசம் கடைசியில பயிற்சி ஆவாங்க. அப்ப எப்படி இருந்தாலும் இந்த எலெக்ஷன் டைம் முடிகிற வரைக்குமே குரு இந்த குருவை பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, திசைநாதனுக்கு குரு பார்த்தாலும் புத்திநாதனுக்கு குரு பார்த்தாலும் சூப்பர் நன்மை. ஏன்னா இருக்க நவகிரகத்திலேயே நல்ல நன்மை செய்யக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு கேட்டா குரு மட்டும்தான். அப்ப இவருக்கு சுக்கிரனுக்கு பார்வை இல்ல, குருவுக்கு பார்வை இருக்கு. அப்ப இந்த குரு பாக்குறதுங்கிறது ஒரு சிறப்பு. இத கரெக்டா அவர் செயல்படணும். இவர் சரியான வழிபாடு, சரியான ஆளுங்க, சரியான குருமார்களை கூட வச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு நல்ல நல்ல எதிர்பாராத திடீர் லக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த வீடியோ இதுவரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்னோட தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த வீடியோல விஜய் அவர்களுக்கு தசையும், அதாவது இந்த தேர்தல் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நன்மை செய்யற மாதிரி கஷ்டம் கொடுக்குற மாதிரி அமைப்புல தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரிங்களா? சரி, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்து முயல்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.